எஸ், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ChatPro மொபைல் பாட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து லிங்க் வந்திருக்கும். லிங்க் வந்த உடனே நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ஹவ் டு கனெக்ட் வித் லிங்க். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா எந்த மெயில் ஐடியில கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும். இட்ஸ் ரிலேட்டட் வித் யுவர் மெயில் ஐடி. உங்க மெயில் ஐடியோட மட்டும் தான் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ ஹவ் டு செக் வித் யுவர் மெயில் ஐடி. எந்த மெயில் ஐடியோட கனெக்ட் ஆயிருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஓகே கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா பேக்கேஜ் இன்ஸ்டாலர் அப்படிங்கிற பட்டன் வந்திருக்கும். யூ கேன் கிளிக் திட் லிங்க். இந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஃபைல் வந்து ஏபிகே ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வில் பி கனெக்டிங் தட் ஏபிகே ஃபைல் ஓப்பன் ஆகணும், டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்கும். டூ யூ வாண்ட் டு இன்ஸ்டால் திஸ் ஆப் அப்படின்னு சொல்லி கேட்கும். எஸ், ஐ வாண்ட் டு இன்ஸ்டால் திஸ் ஆப். இன்ஸ்டால் பண்ண உடனே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வில் பி ஓப்பன். ஆப் வந்து ஓப்பன் ஆகும். எஸ், ஓப்பன் கொடுத்த உடனே ஹேவ் டு ஆஸ்க் நோட்டிபிகேஷன் என்ன கேட்குதுங்க, அலோவ் பண்ணணும். ஹேவ் டு அலோவ் த நோட்டிபிகேஷன். 1. நம்பர் 2, எந்த மெயில் ஐடி கொடுத்தனோ அந்த மெயில் ஐடி கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கணும், ஓப்பன் பண்ணிக்கணும். பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கேட்குன்னா, உங்களை வந்து அன்லாக் வித் 999 நீங்க அன்லாக் பண்ணுவான்னு கேட்கும். அப்கிரேட் நவ் கொடுத்தீங்கன்னா நீங்க டைரக்டா பே பண்ணிக்கலாம், இல்ல மேபி லேட்டர் கொடுத்துடலாம். இன்னும் டைரக்டா அப்கிரேட் கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், மேக் இட் பேமெண்ட் டைரக்டா பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா மேபி லேட்டர் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், வெளியே வந்துக்கலாம். நீங்க ஆல்ரெடி எங்கிட்ட பே பண்ணிருப்பீங்க, அதனால நத்திங் இஷ்யூ. அப்ப டைரக்டா எங்கிட்ட நீங்க என்ன பே பண்ணிக்கலாம். எஸ், ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயில் ஐடி கொடுத்துள்ள போறீங்க, ஓப்பன் பண்ணிட்டீங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த ஆப் எங்க வந்திருக்குன்னா உங்களுக்கு மொபைல்ல வந்து வந்திருக்கும். ChatPro Bot அப்படிங்கிற ஆப் வந்து வந்திருக்கும். நீங்க நம்மளாம் மேபி லேட்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், வெளியில வந்துடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, எந்த மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடி எனக்கு வந்து என்ன பண்ணிருப்பீங்கன்னா எனக்கு அனுப்பணும். இப்போ எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்க, ashok.mkp@gmail.com ஃபர்ஸ்ட் மெயில் ஐடி கொடுத்துருக்குன்னா அந்த மெயில் ஐடி என்ன பண்ணிருக்கணும், இந்த கூகுள் ஃபார்ம்ல வந்து நீங்க வந்து ஃபில்அப் பண்ணணும். உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்ம் வந்து நான் கொடுத்துருப்பேன். அந்த கூகுள் ஃபார்ம்ல எங்க கொடுத்துருப்பேன்னா இந்த கூகுள் ஃபார்ம் கீழே கடைசி லைன்ல இருக்கும். இந்த கூகுள் ஃபார்ம் வந்து நான் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த கூகுள் ஃபார்ம் ஓபன் பண்ண உடனே உங்களுடைய பேரு, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணீங்க, ₹9, 499, 999, 1800, 3000, 6000, 12000, 24000 என்ன அமௌண்ட் பே பண்ணிருந்தீங்களோ அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு யூ கேன் மேக் இட் அவுட். ஜிபேவா, போன்பேவா, பேடிஎம் கிளிக் பண்ணிட்டு என்ன டிரான்சாக்ஷன் நம்பர் கொடுத்து சப்மிட் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரம் எனக்கு வந்துடும். எனக்கு ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் எடுத்து செக் பண்ணிட்டு ஐ வில் பி ஆக்டிவேட். அப்ப ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சார், நீங்க கிட்ட கூப்பிட்டு கேட்பீங்க, சார் எனக்கு வந்து ஆக்டிவேட் ஆகல சார், என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்பீங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன பண்றீங்க, மேபி லேட்டர் கொடுங்க. கொடுத்துட்டு மேலுக்கு பட்டன் கிளிக் பண்ணி லாக் அவுட் கொடுத்துருங்க. லாக் அவுட் கொடுத்துட்டு எங்கிட்ட ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணிருப்பேன், உங்க மெயில் ஐடி கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிருப்பேன். ஒன்ஸ் நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் நீங்க லாக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் சைன்இன் போனதுக்கு அப்புறம் ஹேவ் டு கனெக்ட் வித் யுவர் மெயில் ஐடி. உங்க மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேஷன் ஆயிரும். அவ்வளவுதான், சிம்பிள் ஸ்டெப். டவுன்லோட் பண்றீங்க, பண்ணதுக்கு அப்புறம் உங்க மெயில் ஐடி கொடுத்து உள்ள போறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறீங்க, எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க, உங்க மெயில் ஐடி எனக்கு அனுப்பிச்சு விட்டுறீங்க, லாக் அவுட் பண்ணி வெளியில வந்துடுறீங்க. மறுபடியும் ஹேவ் டு கோ லாகின். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் தான் வந்திருக்கும். வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சார் நான் பண்ணணும், இது வரைக்கும் கிளியருங்களா? நான் மறுபடியும் பண்ணி காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் கிளியர்னா கிளியர்னு போட்டுங்க. என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்றேன். பாருங்க, அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். கிளியர்னா சேட் பாக்ஸ்ல கிளியர்னு போட்டுருங்க. இதுதான் ஸ்டெப் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு அந்த ஆப்ல நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா கொடுத்துருப்பேன். கிளியர்னா சேட் பாக்ஸ்ல கிளியர்னு போட்டுருங்க. மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். எஸ், இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணிருப்பீங்க. உங்க மெயில் ஐடி கொடுத்து செலக்ட் பண்ணிருப்பீங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேக்கேஜ் இன்ஸ்டால்னு வரும். இன்ஸ்டால் கொடுத்தோன்னா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் இன்ஸ்டால் கொடுத்தோன்னா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் ஹேவ் டு ஓப்பன். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஹேவ் டு கனெக்ட் வித் அலோவ் பர்மிஷன் அண்ட் ஹேவ் டு சைன் இன் அகைன். எந்த இமெயில் ஐடி கொடுத்து சைன் இன் பண்றீங்களோ அந்த இமெயில் ஐடி வந்துருச்சு. மேபி லேட்டர் கொடுத்துட்டு அந்த இமெயில் ஐடியை நாம கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல என்ன பண்ணணும்னா போயிட்டு ஃபில்அப் பண்ணும். கூகுள் ஃபார்ம்ல உங்க பேரு, உங்க போன் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர், எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் என்ன அமௌண்ட் கொடுத்தீங்களோ அந்த அமௌண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வில் பி நோ தட் அதனுடைய ஜிபேயோ, போன்பே, பேடிஎம், அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் அமௌண்ட் கொடுத்து சப்மிட் கொடுத்தணும். கொடுத்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டீங்க அப்படின்னா வாட் வில் டு ஐ வில் டு தி ஆக்டிவேட். அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும், எங்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் யூ கேன் கோ அண்ட் கம் அவுட், லாக் அவுட். லாக் அவுட் பண்ணிட்டு எனக்கு வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் நான் ஆக்டிவேஷன் ஆயிருச்சு. மேக்ஸிமம் ஆக்டிவேஷன் வந்து 24 hours ஆகும் உங்களுக்கு. ஆக்டிவேஷன் ஒன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் சைன்இன்ல போயிட்டு யூ கேன் கனெக்ட் வித் யுவர் மெயில் ஐடி. உங்க மெயில் ஐடி கொடுத்து ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், லாகின் ஆயிரும். வில் பி கனெக்டிங் தட்
ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருங்க, லாகின் ஆயிரும். லாகின் ஆனதுக்கு அப்புறம் யூ ஷுட் ஆக்டிவேட். ரைட் சைடுல மேல பட்டன் தெரியுதுங்களா, மேல ரைட் சைடு பட்டன், டாப் ரைட், நாட் லெஃப்ட். லெஃப்ட் கிடையாது, ரைட் சைடுல என்ன பண்ணும், யூ ஹேவ் டு ஸ்விட்ச் ஆன் திஸ் பட்டன். அலோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பி ஆஸ்க் பர்மிஷன். இந்த ஆப் ஆக்டிவேட் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்கும். 1 2 3 தேர்ட் ஆப்ஷன் கால் பண்ணுங்க, ChatPro Bot. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், அலோ கொடுக்குறேன். எஸ், இந்த ஆப்பை வந்து என்னுடைய மொபைல் வந்து அலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் யூ கேன் கமிட் அவுட். இதுக்கப்புறம் நான் என்ன சார் ஆக்டிவேட் பண்ணும், இதே மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப்பும் ஆக்டிவேட்டா இருக்கான்னு செக் பண்ணும். அப்ப என்ன பண்ணும், செட்டிங்ஸ், எதுல, மொபைல் செட்டிங்ல போயிட்டு யூ ஹேவ் டு சர்ச் த ஆப். என்ன ஆப்புங்க, ஏபிபின்னு ஆப்னு அடிச்சீங்க அப்படின்னா எல்லா ஆப்புமே உங்களுக்கு வந்து காட்டும். இதுல உங்களோட வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷனும் ஆன்ல இருக்கணும். வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் எங்க இருக்கணும், ஆன்ல இருக்கும், டபிள்யூல இருக்கும் வாட்ஸ்அப். உங்களோட வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணி உங்க நோட்டிபிகேஷன் ஆன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிபிகேஷன் அலௌட் ஆன்ல இருக்கணும். இது இருந்தா மட்டும்தான் மெசேஜ். அதே மாதிரி வாட்ஸ்அப் பிசினஸும் என்ன இருக்கணும், அலௌ ஆன்ல இருக்கணும் நோட்டிபிகேஷன். இந்த ரெண்டு ஆன்ல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், வாட்ஸ்அப் ட்ரிகர் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரிப்ளை வரும். சாட்பாட்ல லெஃப்ட் சைட்ல போய், நாட் ரைட் சைடு, ரைட் சைட்ல அலோ பண்ணிட்டீங்க, லெஃப்ட் சைட்ல போய் செட்டிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் பிசினஸும் ஆன்ல இருக்கும். ஸோ எப்படி செட்டிங்ஸ்ல போய் ஆப்பிள் ரெண்டே ஆன் பண்ணீங்களோ அதே மாதிரி இங்க ரெண்டு ஆன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஒன்னு ஆஃப் இருந்ததுன்னா வராது, ரெண்டுமே என்ன இருக்கணும், ஆன்ல வந்து இருக்கணும். இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா வில் பி கனெக்டிங் தட். அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்விட்ச் ஆஃப் த சிக்னேச்சர். சிக்னேச்சர் என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் வேணும் அப்படின்னா, இல்லாட்டி ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஹெல்பிங், இந்த லிங்க் ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன், இது என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிட்டு உங்களுடைய பிராண்டோட நேம் போட்டுக்கலாம். வாட் இஸ் யுவர் பிராண்ட், உங்களோட பிராண்ட் நேம் போட்டு யூ கேன் ஸ்விட்ச் ஆன். இல்ல அப்படின்னா நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். உங்க பிராண்ட் தேவையில்லை அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டெப் 2 இவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் யூ ஹேவ் டு கோயிங் டு கிரியேட் த ரிப்ளை. என்ன ரிப்ளை, ஆட்டோ ரிப்ளை நீங்க வந்து கிரியேட் பண்றீங்க. ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன், கீ கொடுக்குறேன். எப்படி சார் கிரியேட் பண்றது, அப்ப கஸ்டமர் என்ன கேட்டாலும் ஹேவ் டு ஆன்சர். ஹேவ் டு ஆன்சர் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ரைட் சைட்ல பிளஸ் பட்டன் கிளிக் பண்றீங்க, நியூ ரூல் போறீங்க. இதுக்கு டெம்ப்ளேட் நீங்க தான் செட் பண்ணணும். மேல என்ன கேள்வி கேட்கறாங்களோ அந்த கேள்வி வந்து நீங்க டைப் பண்ணுவீங்க. சப்போஸ் இப்ப இந்த கிளாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த ஆப் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க, அப்ப நான் என்ன சொல்றேன், ஆப்னு டைப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏபிபி ஆப்னு டைப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப அதுக்கு என்ன சார் ரிப்ளை கொடுக்கணும், ஹேவ் டு ரெஸ்பாண்ட். அந்த ஆப்போடைய ரெஸ்பான்ஸ் வந்து வேணும். அப்படின்னா என்ன பண்றேன் அப்படின்னா, ஹேவ் திஸ் லிங்க், இந்த அப்படியே இதை காப்பி பண்றேன். காப்பி பண்ணி கொண்டு வந்து என்ன பண்ணிடுறேன், பேஸ்ட் பண்ணிடுறேன். எக்ஸாக்ட் மேட்சா, சிமிலாரிட்டி மேட்சா, எக்ஸாக்ட் என்ன கேட்கறாங்களோ அதுக்கு மட்டும் தான் ரிப்ளை பண்ணணும். ஆப்னு போட்டுன்னு சேவ்னு கொடுத்துறேன். இந்த இடத்துல நீங்க என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னா, குரூப்போ போத்தோ கொடுக்க கூடாது. யூ ஷுட் கிவ் தி ஒன்லி இண்டிவிஜுவல். இப்போ போய் என்னோட நம்பருக்கு ஏபிபின்னு போட்டு பாருங்க. கோன் டேக் மை நம்பர். என்னோட நம்பர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எனவே நான் இதுலயும் ஸ்கிரீன்ல வந்து நான் காட்டுறேன். என்னோட நம்பர் என்ன பண்றேன் அப்படின்னு நம்பருக்கு போயிட்டு நானே உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணி காட்டுறேன். நம்பர் ஓபன் பண்ணி என்னோட நம்பர் என்னங்க 9597076476 நம்பர் பார்த்துக்கோங்க. 9597076476. இந்த நம்பருக்கு என்ன டைப் பண்றீங்க, ஏபிபி அப்படின்னு டைப் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஆப் வந்துருக்கும். வந்துருச்சுங்களா, ஏபிபின்னு டைப் பண்ணோம் வந்திருக்கும். அப்ளிகேஷன் டைப் பண்ணி பாருங்க, வராது. வராது. ஏபிபின்னு போட்டாதான் ஆப் வந்து வரும். என்னோட மொபைல் நம்பருக்கு வந்து ஏபிபின்னு போடணும்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். எத்தனை பேர் போட்டிருக்கீங்கன்னு பார்த்தலாம். ஒருத்தர் போட்டிருக்காரு, 2 பேர். இப்ப ஏபிபின்னு எப்ப எக்ஸாக்டா எல்லாரும் டைப் பண்ணுவாங்களா சார், அந்த கேள்வி இருக்கும். அப்ப அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வாமிக்கி இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இந்த கேள்விக்கு தான் இவங்க கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வாமிக்கி இந்த இடத்துல என்ன பண்றீங்க, கோயிங் டு கனெக்ட் வித் அந்த கீவேர்டு. என்ன கீவேர்டு, வாமி கீவேர்டு. ஓகே, அந்த கீவேர்ட் டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்க இடத்துல இருக்கும் அந்த வாமி கீ மட்டும் டைப் பண்றேன். தட் ஷுட் பி தட். என்னக்கீங்க, https :2 right / wa wa.me 919597076476 equal to app இங்க வச்சிடறேன். இந்த கேள்வி இந்த கரெக்டா இதை தான் நீங்க டைப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா, கிவிங் திஸ் கீ இதை காப்பி பண்ணி அப்படியே நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜூமோட சாட் பாக்ஸ்ல போடுறேன். நீங்க வேணா போயிட்டு என்ன பண்றீங்க, டைப் பண்ணி பாருங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிரும், வந்துடும். சி லிங்க் போட்டிருக்கேன், இது போய் இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.
இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏபிபி அப்படின்னு டைப் பண்ணி அதுவே வந்துடும். வில் கெட் ஆன்சர். ஏதாவது கஷ்டம் இருக்குங்களா? ஈஸியா இருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டுங்க பார்க்கலாம். ஈஸியா இருந்ததுன்னா சூப்பர் சார், ஈஸியா இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு தம்ஸ் அப் அனுப்புங்க. இந்த தம்ஸ் அப் எல்லோ கலர்ல ஒரு தம்ஸ் அப் அனுப்பிச்சிருங்க மொத்தங்க. தென் வாட்ஸ்அப்லேயே ஈஸியா இருந்ததுன்னா தம்ஸ் அப் போட்டுருக்கோங்க. ரொம்ப சிம்பிள். போட்ட உடனே வந்துருச்சு பாத்தீங்களா உங்களுக்கு. பாருங்க, இவங்களா நம்பரே சேவ் பண்ணாம அமைச்சிருக்காங்க. எனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா நத்திங். அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேவ் டு கனெக்ட் வித் திஸ், அதுக்கு ஒரு பிளே வந்துருக்கும். அப்ப அந்த கீயே நான் செட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த கேள்விதான் கேட்கணுங்கிறது கீயே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா செட் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியா ஆட்டோமேஷன் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம். இப்ப சார் அப்ப யாராவது அப்ளிகேஷன் டைப் பண்ணா வருமா சார்? எஸ், அதுவும் வர வைக்க முடியும். அது எப்படி சார் வர வைக்கிறது? சேம் சாட் பாட்ல அதே இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா, நான் என்ன பண்றேன், கீழே ரைட் சைட்ல நியூ ரூல்ல போயிட்டு சார் இதே ரூல்ல எடிட் பண்றேன். எடிட்ல போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா சிமிலாரிட்டி மேட்ச்னு கொடுக்குறேன். சேவ் கொடுத்துறேன். இப்போ நீங்க போயிட்டு என்னோட நம்பருக்கு வந்து அனுப்புறீங்க. சென்ட் யுவர் ஆப்னு டைப் பண்ணாலும் வரும், ஆன்சர் வரும். அப்ளிகேஷன் டைப் பண்ணாலும் வரும். சார் வாட்ஸ்அப் ஆப், நீங்க வாட்ஸ்அப் டைப் பண்ணாலும் will get the reply. வாட்ஸ்அப்னு டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இப்போ 2 ரிப்ளை கொடுக்கும். will be getting there. அப்ளிகேஷன் போட்டாலும் வரும், சென்ட் யுவர் ஆப்னு போட்டாலும் வரும். ஏபிபிங்கிற வார்த்தை எங்கெங்கெல்லாம் மேட்ச் ஆயிருக்கும் நீங்க போயிட்டு ஒன்றும் இல்லை, சப்போஸ் maybe டைப்பிங் யுவர் ஆப் அப்படின்னு டைப் பண்ணினாலும் will get the link. இந்த ஏபிபி எங்கெங்கெல்லாம் மேட்ச் ஆயிருக்கும் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும் கனெக்ட். தட் இஸ் கால்டு சிமிலாரிட்டி மேட்ச். வேணும்னா அந்த சிமிலாரிட்டி மேட்ச் வச்சுக்கலாம், இல்லாட்டி எக்ஸாக்ட் மேட்ச் வச்சுக்கலாம். கிளியருங்களா? ஈஸியா இருக்குங்களா? புதுசா 2 பேர் மெசேஜ் பண்ணிருக்கீங்க. இப்படின்னா கம்ப்ளீட்டா வந்திருக்கும். கிளியர்? இதை செட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், யார் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கான ரிப்ளை வந்து கொடுத்துரும். ஸோ ஈஸியா டீல் பண்றதுக்கு, உங்களோட சேல்ஸ் க்ளோஸ் பண்றதுக்கு எனி கீவேர்ட் நீங்க எங்க செட் பண்ணணும், ChatPro Botல பிளஸ் பட்டன் கொடுத்து செட் பண்ணும். இந்த நியூரல்ல என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். மேல எந்த சிம்பிளும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டார் பட்டன்ல நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. கம்பல்சரி ஸ்டார் யூஸ் பண்ணவே கூடாது. சிங்கிள் வேர்டு தான் யூஸ் பண்ணணும், டபுள் வேர்டு இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி a சிங்கிள் வேர்டு. இப்ப காஃபினா காஃபி மட்டும் தான் போடணும், டீனா டீன் மட்டும் தான் போடணும், சோப்னா சோப் மட்டும் தான் போடணும். சிங்கிள் வேர்டுனே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு வார்த்தை மட்டும், ஒரு வார்த்தை நீங்க ஒன்னுனா ஒன்னுன்னு வச்சுக்கலாம், ரெண்டுனா ரெண்டுன்னு வச்சுக்கலாம், இல்ல 99 80 வச்சுக்கலாம். எந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிள். ஸ்பேஸ் இல்லாம நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்பர்ஸ் போட்டுக்கலாம், இது போட்டுக்கலாம். ஸ்பேஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டாரும் அண்ட் இந்த 2 சிம்பிள் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. வேற என்ன சார் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த குரூப்பையும் போத்தையும் யூஸ் பண்ணாதீங்க. இண்டிவிஜுவலுக்கு மட்டும் மெசேஜ் போகும். இந்த குரூப் போத்தையும் யூஸ் பண்ணீங்கன்னா எல்லா குரூப்புக்கும் ஸ்பேம் ஆயிடும். தேவையில்லாம மெசேஜ் வந்து நான் போயிட்டு இருக்கும். ஓகே, கிளியர்? ஸோ இது என்ன பண்றீங்க, சிங்கிள் வார்த்தையா இருக்கும். இப்போ காஃபி மக் அப்படின்னா காஃபி மக் டைப் பண்றீங்க, காஃபி ஸ்பேஸ் மக் அப்படி கொடுக்க கூடாது, ஸ்பேஸ் மக் அப்படி கொடுக்க கூடாது. ஒன்லி நீங்க காஃபின்னு கொடுத்தீங்கன்னா காஃபி மட்டும் தான் கொடுக்கணும். மக் காஃபினா காஃபி மட்டும் கொடுக்கணும், மக்குனா மக்குன்னு மட்டும் கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டும் சேர்த்து கொடுப்போம். அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து இதுக்கான ரூல். பேமெண்ட்னா பேமெண்ட் டைப் பண்ணிக்கோங்க, அட்ரஸ்னா அட்ரஸ் டைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்னா யூடியூப். யார் ஃபேஸ்புக் டைப் பண்ணாலும் உங்க லிங்க் போற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணி வச்சுக்கலாம். இன்ஸ்டாகிராம் லிங்க் போற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். யூடியூப்னா யூடியூப் லிங்க் போற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்க முடியும், செட் பண்ணி வச்சுக்க முடியும். anything we can connect that. சிம்பிள்ஸ் என்ன சிம்பிள்ஸ் போட்டுக்கலாம். பாருங்க, சிம்பிள்ஸ் நான் போட்ட பாத்தீங்களா, அப்படியே கனெக்ட் ஆச்சுல சிம்பிள்ஸ். சிம்பிள்ஸ் நான் அந்த தம்ஸ் அப் சிம்பிள் போட்டேன். அதுபோல நீங்க வேற ஏதாவது சிம்பிள் போடனாலும் you can connect with the symbol. சிம்பிள் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா will be connecting the reply. இப்போ நீங்க இந்த ஸ்ட்ரென்த்தா இருக்கும் சிம்பிள் போட்டு ரிப்ளை வேணாலும் வச்சுக்கலாம். ஹேஷ்டேக் வந்து வச்சுக்கலாம். will be connecting the hashtag symbol. எது வேணாலும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் லிங்க் மட்டும் போடக்கூடாது. மேல கீழே வந்து அதே மாதிரி கீழே லிங்க் போட்டுக்கலாம். நீங்க ரிப்ளை போற இடத்துல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் லிங்க் என்ன லிங்க் வேணா நீங்க வந்து போட்டுக்கலாம். கிளியர்? எக்ஸாக்ட் மேட்ச் வேணா எக்ஸாக்ட் மேட்ச் 99% எக்ஸாக்ட் மேட்ச் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு வார்மிக்கி ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவல் மட்டும் யூஸ் பண்ணுங்க. போத் குரூப் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். தென்
அதே மாதிரி எடிட் பண்ண எடிட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்றதுனா என்ன பண்ணிக்க முடியும், டெலிட் பண்ணிக்கலாம். கேன் கோ அண்ட் டெலிட் பண்ண நினைக்கிறேன், டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் யூ கேன் டூ தட். ரூல்ஸ் அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் கான்ஃபிகர். அதே மாதிரி மேல நோட்டிபிகேஷன் ஆன்ல இருந்தா மட்டும்தான் வரும். இன்னொன்னு 2 பேர் லைவ் சாட் இருந்தா வராது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓபன் பண்றேன். இப்போ யார் அனுப்பிச்சிருக்கா, வெங்கடேஷன் சார் அனுப்பிச்சிருக்காரு. இப்போ வெங்கடேஷன் சார் இப்போ நீங்க போயிட்டு ஆப்னு அனுப்புங்க பார்க்கலாம். வில் ரிப்ளை வில் நாட் கம். வார்னிங் கீ இல்லைங்க, அது வாமி கீ. எஸ் தம்பி போட்டிருக்காரு பாத்தீங்களா, ஆப் அனுப்பிச்சோன்னா வரல. ஏன்னா 2 பேர் லைவ்ல இருக்கும், அதனால வந்து என்ன ஆகாது, வேலை செய்யாது. இப்ப ஆப் அனுப்புங்க வெங்கடேஷன் சார். இப்ப ஆப்னு போட்டு பாருங்க, அது ரிப்ளை வில் கம். பர்பஸ் வந்து லைவ்ல இருந்தா வேலை செய்யாது. நீங்களும் நானும் சாட் ஓபன் பண்ணி வச்சீங்கன்னா வேலை செய்யாது. ஒரு பர்பஸ் அது கிடையாது. சாட் க்ளோஸ் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், வரும் பாருங்க. மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் போயிடும். ஸோ வெரி சிம்பிள். டவுன்லோட் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க, கம்ப்ளீட்டா பிசினஸ் வந்து ஆட்டோமேட் பண்ணுங்க. டன். தேங்க்யூ. ஸோ இது இந்த ரெக்கார்டிங் நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். தனியாக உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் வந்து நான் கொடுத்துறேன். ஸ்டாப் ரெக்கார்டிங். எஸ்.